ஏங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க குடிச்சிட்டு தானே இருந்தீங்க? ஆமா. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க குடிக்கிறது விட்டுட்டீங்க தானே? குடிய விடுறதுல எல்லாரும் ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. நீங்க எப்படி அதை ஈஸியா விட்டீங்க? அதுவா, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும் அன்னைக்கு தான் குடிப்பேன்னு ஒரு சபதம் எடுத்தம்மா. இன்னைக்கு வரைக்கும் அந்த நாள் வரவே இல்லம்மா. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அந்த சந்தோஷமான நாள் வரும், நான் குடிப்பேன். எளவு கரண்ட் எங்க போச்சுன்னு தெரியல. பாதியில வருது, பாதியில போகுது, பாடையில போறது. போட்டு விடுங்கடா கரண்ட. ஹாய், ஒரு 2.25 நாளுக்கு முன்னாடி நீங்க சிந்து பேரு ராகத்துல ஒரு பாட்டு ஒண்ணு பாடினீங்களே, ஒண்டர்ஃபுல், ஃபேண்டாஸ்டிக், ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதே போல இன்னைக்கு கிடாரி ராகத்துல எனக்காக ஒரு பாட்டு ஒண்ணு பாடுங்க ப்ளீஸ். சிந்து வந்து கொந்துரா பந்தோடி பொம்பாந்தாலும் மந்திர சிந்து குந்துராம். கணவர் செத்துட்டாரா? ஆஹா, நான் சந்தோஷப்படுகிறேன், பெருமைப்படுகிறேன். சுவாமி, நீங்கள் வீர மரணம் அடைந்தீர்களா? இல்ல. வீர ஸ்வர்க்கம் அடைந்தீர்களா? இல்ல. சுவாமி, நீங்கள் சரித்திரத்தில் இடம் பெற்றீர்களா? இல்ல. ஏன் இல்லை? அந்த இடத்தை வேற ஒருத்தன் நிரப்பிட்டான். இருக்க முடியாது சுவாமி, நீங்கள் வீர மரணம் அடைந்தீர்கள். வீர பத்தினி என்று எல்லோரும் என்னை போற்றுவார்கள். போத்த மாட்டாங்க, நான் செத்தால போத்துறதுக்கு. அதுவும் நியாயம். ஆமா, நீங்க ஏன் உயிரோட இங்க வந்தீங்க? விட்டுட்டாங்களே, நீ வேணா கொன்னுடு.